ஹாய் மக்களே, காலையில் நேரமாகவே நான் பையன் ஹஸ்பண்ட் 3 பேருமே கிளம்பி ஒரு லாங் ட்ரைவ் தான் போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லாங் ட்ரைவ் போயிட்டுருக்குறோம். 1 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி வெளியில் போகிற வழியிலேயே இயற்கையை ரசிச்சுட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பகுதி தூரம் போயிட்டு ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி டீ காஃபின்னு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம். நானும் அவரும் டீ சாப்பிட்டோம். பையன் பாதாம் பால் வாங்கணும்னு சொல்லி அதை வாங்கிட்டான். நான் கொஞ்சம் வெளியில் நின்று ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் வண்டி சவுண்டெலாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகவே இயற்கை அவ்வளோ அழகாக தெரியுது. ஆல்மோஸ்ட் கோயில் நெருக்கி வந்துருச்சு. திருமூர்த்தி மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுகிறதெல்லாம் நல்லாவே தெரியுது. வீடியோ பார்த்தேன், ஆனால் வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. கோயிலுக்கே வந்துட்டோம். நாங்கள் அதிகமாக தண்ணி விழுந்தால் மலை மேலே ஏற விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்துட்டு பையனையும் தண்ணியில் விளையாட விட்டுட்டு அப்படி நாங்களும் கொஞ்சம் தண்ணியில் நடந்து போனோம். நடக்கவே முடியல, தண்ணி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டு வருது. கால் எடுத்து வைக்க முன்னாடி போகாமல் பின்னாடியே இழுத்துட்டு வந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்துச்சு. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஜெயம் படம் இந்த இடத்துல தான் எடுத்தது. அப்படியே மேலேயும் போக ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி கம்மியாக தான் வருது, மேலே போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. மேலே போகவே அந்த அருவியும் நாங்கள் நடந்து போகிற பாதையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் கொஞ்சம் வெயில் டைமில் போகல. நாங்கள் போன டைம் மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அது ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் குரங்கு. பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு போய் எல்லா குரங்குக்கும் போடலான்னு போனோம். ஆனால் ஒரே குரங்கே எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஏறி வந்ததே இந்த அருவியை பார்க்க தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அருவிக்கிட்ட நின்று நாங்களும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கேயும் போகலாம். ஆனால் இப்போ போக முடியாது, பிரதோஷத்துக்கு மட்டும்தான் வழி திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு குரங்கு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குது. என்னையும் சேர்த்து வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் பையனை குளிக்க வச்சுட்டு வேறு ட்ரெஸ் கொண்டு போனதுனால ஆச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு கோயிலில் பிரசாதமும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.